2025 முடியறதுக்குள்ள ஐடில வேலை எடுக்கணும்னு இருக்கீங்கன்னா இந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க. லைஃப் லாங் ரிக்ரெட் பண்ணுவீங்க. நம்ம நான் ஐடி பசங்களை பத்தி பேசினா ஷாக் ஆயிடுவீங்க. சொல்ல போனா thousands ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி இல்லாமையும் ஜோகோ, டிசிஎஸ் மாதிரியான பிக் டெக் கம்பெனிஸ்ல வேலை பார்க்குறாங்க. இவங்க ஃபாலோ பண்ண எக்ஸாக்ட் சீக்ரெட் ரோட் மேப்பை தான் இந்த வீடியோல ரிவீல் பண்ண போறேன். ரேண்டமா எல்லாரும் சொல்ற மாதிரி டிஎஸ்ஏ படிங்க, டெவலப்மெண்ட் படிங்கன்னு சொல்ல போறது கிடையாது. எக்ஸாக்டா கம்பெனிஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்றத பேஸ்ட் ஆன் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண போறேன். என் பேர் பாலமுருகன். நான் ஐடியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ என்னுடைய ஓன் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி ரன் பண்ணிட்டு வரேன். நீங்கள் ஃப்ரெஷராக ஐடியில் ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சொல்ல போனாங்க, நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கிராஜுவேட். நான் ஐடி பேக்ரவுண்ட் தான். என்னால் ஐடியில் ஜாப் எடுக்க முடியும்னா ஏன் உங்களால் முடியாது? நான் ஃபாலோ பண்ண எக்ஸாக்ட் ரோட் மேப்பை தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நான் ஐடி பசங்க கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ப்ராப்ளமே ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாதது தான். யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னு 50,000 ரூபாய் 1 லட்சம் கொடுத்து ஒரு ஐடி கோர்ஸில் ஜாயின் பண்ணிடுறாங்க. 6 மாதம் கழிச்சு பார்த்தோம்னா ப்ராப்பர் நாலேஜ் இல்லை, ப்ராப்பர் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் இல்லை, ஆக மொத்தம் வேலையும் இல்லை. இதையே ட்ராப்பில் நீங்களும் விழுந்து இதையே தப்ப பண்ணாதீங்க. எஸ், அஃப்கோர்ஸ், வித் ப்ராப்பர் கைடன்ஸ் அண்ட் மென்டர் சப்போர்ட்டோட படிச்சிங்கன்னா உங்களாலையும் பிக் டெக் கம்பெனிஸில் ஹை பேயிங் ஜாபில் கூட வேலை எடுக்க முடியும். உங்களுக்கு என்ன மாதிரியான டவுட்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் இருந்தாலும் எந்த ஒரு தயக்கமுமே இல்லாமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம இந்த எக்ஸாக்ட் ரோட் மேப்பை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். இதை நான் ஒரு 6 ஸ்டெப் ப்ராசஸாக கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா அவேர்னஸ். 4 பேர் 4 விதமாக சொல்கிறாங்கன்னு ட்ரெண்டிங்காக இருக்க கோர்சஸ் லைக் டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சைபர் செக்யூரிட்டின்னு இந்த மாதிரியான ட்ரெண்டிங் கோர்சஸில் கண்மூடித்தனமாக போய் ஜாயின் பண்ணாதீங்க. பிகாஸ் ஆஸ் அ ஃப்ரெஷராக இந்த ஃபீல்டில் வேலை கிடைக்காதுன்னு சொல்ல மாட்டேன், பட் வேலை எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம் ஆஸ் கம்பேர்ட் டு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஆஸ் அ ஃப்ரெஷரா. என் ஃப்ரெண்டு காலேஜ் 3rd இயர் படிக்கும் போது 75,000 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணான், டேட்டா சயின்ஸ் கோர்ஸ். சொல்ல போனால் இன்னமுமே வேலை இல்லாமல் தான் இருக்கிறான். அண்ட் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் படித்தும் வேலை இல்லாமல் தான் இருக்காங்க. ட்ரெண்டிங் கோர்சஸ்ன்னு எல்லாம் சொல்கிறாங்கன்னு கண்மூடித்தனமாக அதை சூஸ் பண்ணாமல் ஆஸ் அ ஃப்ரெஷராக எந்த ஃபீல்டில் படித்தா வேலை கிடைக்கும், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும்னு பார்த்துட்டு அது பேஸ் பண்ணி முடிவு பண்ணுங்க. செகண்ட், கிளாரிட்டி. ஐடி பொறுத்த வரைக்குங்க நம்ம 2ஆக கேட்டகரைஸ் பண்ணலாம். ஒன்று டெக்னிக்கல், இன்னொன்று நான் டெக்னிக்கல். டெக்னிக்கல் பற்றி நம்ம நெக்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு கோடிங் மேலே பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் ஐடியில் ஜாப் எடுக்கணும்னா நான் டெக்னிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டிஸை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நல்லா வரும்னா நீங்கள் நான் டெக்னிக்கல் ரோல்ஸ் லைக் ஹெச்ஆர், பிஸ்னஸ் அனலிஸ்ட், சேல்ஸ், மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான வேரியஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னமும் நிறையாவே இருக்குது. அதை நீங்கள் கன்சிடர் பண்ணி பாருங்கள். நிறைய நான் டெக்னிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு எம்என்சிஸ் அண்ட் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் ஹையரிங் பண்ணுறாங்க எவ்ரி இயர் ரெகுலராக. அண்ட் உங்களுக்கு ஃபுல் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதுவுமே கிடைக்கலன்னா நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா ஒரு நல்ல கம்பெனியில் 3 months கிட்ட இன்டர்ன்ஷிப் பண்ணுங்க. அங்கே ரியல் டைம் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் ஃபுல் டைம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு ட்ரை பண்ணுங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் ஒர்க் பண்ண கம்பெனியில் ஒரு பொண்ணு ஹெச்ஆர் ட்ரெயினியாக ஜாயின் பண்ணிச்சு. லைக் 3 months இன்டர்ன்ஷிப் பீரியட். 3 months முடிஞ்சதும் ஒரு நல்ல பெரிய எம்என்சிலேயே அந்த பொண்ணுக்கு வேலை கிடைச்சிருச்சு. அண்ட் அதனால இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸையும் ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய ஃப்ரெஷர்ஸ் புலம்புற விஷயமே என்னன்னா, நிறைய ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணுறேன், ஆனால் ஒரு இன்டர்வியூ கால் கூட வரவே மாட்டேங்குது. சொன்னால் நம்ப கூட மாட்டீங்க, நான் ஃப்ரெஷராக ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருந்த டைமில் எனக்கு 5 இன்டர்வியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மேலேயே வந்துச்சு. அதுவும் 25,000 to 35,000 சேலரி ரேஞ்சில் எனக்கு இன்டர்வியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி வந்துச்சு, நான் தேடி போல. இதுக்கு நான் பண்ண சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜி பற்றி இன்னொரு ஃபியூ மினிட்ஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நம்ம டெக்னிக்கல் சைட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம்.
நீங்க காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு காலேஜ்லயே ஒரு நல்ல ஐடி கம்பெனில வேலை எடுக்கிறதுக்கான வழியை பாருங்க. நெக்ஸ்ட் நான் சொல்ல போற எக்ஸாக்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸை ஃபாலோ பண்ணாலே உங்களால காலேஜ்லயே ஒரு நல்ல ஐடி கம்பெனில ஹை பேயிங் ஜாப்லயே வேலை எடுக்க முடியும். உங்க காலேஜ்ல ஜோகோ ஆன் கேம்பஸ்ல வந்தாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பிளேஸ் ஆகிறதுக்கான வழியை பாருங்க. பிகாஸ் நீங்க என்ன டிகிரி படிக்கிறீங்கன்றதெல்லாம் ஜோகோ பார்க்க மாட்டாங்க. அவங்க கண்டக்ட் பண்ணக்கூடிய 5 இன்டர்வியூ ரவுண்ட்ஸை கிளியர் பண்ணீங்கனாலே கண்டிப்பாக உங்களால் வேலை எடுக்க முடியும். இதை பற்றியான டீட்டெயில்டு வீடியோ நான் கிரியேட் பண்ணியிருக்கேன், மேலே ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு ஆஃப் கேம்பஸில் ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருந்தாலும் கவலையே படாதீங்க. ஜோகோ ரெகுலர் பேசிஸில் ஆஃப் கேம்பஸ்லையும் ஹையரிங் பண்ணிட்டு தான் இருக்காங்க சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ரோலுக்கு. நீங்களும் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கும் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யூடியூப்ல நிறைய கைடன்ஸ் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. மோஸ்டாக நிறைய பேர் என்ன படிக்கணும்னு சொல்லுவாங்களே தவிர கம்பெனி சைட்ல இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்றத யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்போ கம்பெனி சைட்ல இருந்து உங்ககிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்றத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். அப்பதான் நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணா உங்களுக்கு வேலை கிடைக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும். அதுக்கு நம்ம மோஸ்டா என்ன மாதிரியான இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்கன்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட், ரியாக்ட் ஜேஎஸ் டெவலப்பர், ஆங்குலர் டெவலப்பர், பைத்தான் டெவலப்பர், ஜாவா டெவலப்பர், எந்த பொசிஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணாலும் சரி, இப்போ நான் சொல்ல போகிற இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் தான் காமனாக எல்லா கம்பெனிஸ்லுமே வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. மோஸ்டாக எம்என்சி கம்பெனிஸோடைய இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் ஃபார் ஃப்ரெஷர்ஸில் ஆப்டிடியூட் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் சில ஸ்டார்ட் அப் கம்பெனிஸில் மோஸ்ட்டாக இருக்காது. பட் ஸ்டில் சில ஸ்டார்ட் அப் கம்பெனிஸில் ஆப்டிடியூட் ரவுண்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸில் செகண்ட் அண்ட் தேர்ட் ரவுண்ட் வந்து கோடிங் ரவுண்டாக தான் இருக்கும். அதாவது டிஏஎஸ்ஏ யூஸ் பண்ணி கோடிங் ப்ராப்ளம் சால்விங் ரவுண்ட் இருக்கும். மோஸ்ட்டாக நிறைய அகாடமிஸ் அண்ட் இன்ஸ்டியூட்டில் டிஎஸ்ஏ பற்றியான ஒரு ப்ராப்பர் அவேர்னஸ் இல்லையோன்னு தோணுது. இது நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் படித்த ஒரு இன்ஸ்டியூட்டில் கூட எனக்கு டிஎஸ்ஏ பற்றியான நாலேஜும் கொடுக்கல, அவேர்னஸும் கொடுக்கல. எப்படியோ கீழே விழுந்து படித்து வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். டிஎஸ்ஏ ப்ராப்ளம் சால்விங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். மோஸ்ட்டாக எல்லா கம்பெனிஸ்லையுமே ரிகார்ட்லெஸ் ஆஃப் பொசிஷன் நீங்கள் டெக்னிக்கல் டொமைன் போகிறீங்க, அதாவது டெவலப்மெண்ட் சைடில் போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் இனிஷியல் 2 ரவுண்ட்ஸ் கோடிங் ரவுண்ட்ஸ் தான் கண்டிப்பாக கேட்பாங்க. மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 2 மிஸ்டேக்ஸை பண்ணுறாங்க. ஆஸ் அ ரிசல்ட் அவங்களால கோடிங் ரவுண்டை கிளியர் பண்ணவே முடியலை. இதே மிஸ்டேக்ஸை நீங்களும் பண்ணாதீங்க. இன்னும் ஃபியூ மினிட்ஸில் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் நம்ம. அண்ட் 4th ரவுண்ட் என்னன்னா டெக்னிக்கல் ரவுண்ட். இந்த ரவுண்டில் தான் நீங்கள் என்ன பொசிஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ, லைக் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரா, பேக் அண்ட் டெவலப்பரா, இல்லை ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா, அது பேஸ் பண்ணியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற தப்பும் இதுவும் ஒன்று தான். அதாவது ப்ராஜெக்ட்ஸ்ன்னு சொன்னதும் லைக் சிம்பிள் டு டூ ஆப், கால்குலேட்டர் ஆப், வெதர் அப்ளிகேஷன், இந்த மாதிரி சிம்பிள் அப்ளிகேஷன்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்காதுங்க. அண்ட் இதை பற்றியும் டீட்டெயில்டாக இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுனா உங்களுக்கு ஒரு ஹியூஜ் அட்வான்டேஜ் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு அதையும் டிஸ்கஸ் பண்ணலாம் நம்ம. அண்ட் 5th ரவுண்ட் ஆஸ் யூஷுவல் ஒரு நார்மல் ஹெச்ஆர் ரவுண்ட் தான். இந்த இன்டர்வியூ ரவுண்ட்ஸ்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கான மேஜர் ரீசன் பார்த்தீங்கன்னா, கம்பெனிஸ் உங்ககிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அதுக்கு தகுந்தபடி நம்மளால ப்ரிப்பேர் பண்ணவே முடியும். இப்போ நம்ம 3rd ஸ்டெப் பற்றி பார்க்கலாம், லேர்னிங் ஸ்ட்ராட்டஜி. ப்ரீவியஸாக பார்த்த இன்டர்வியூ ரவுண்ட்ஸ்க்கு எப்படி ப்ராப்பராக ப்ரிப்பேர் ஆகுறத பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்டிடியூட். தயவு செஞ்சு ஆப்டிடியூடுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. ப்ராப்பராக 1 மந்த் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும், உங்களால் கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ண முடியும். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற தப்பு மாதிரி வீடியோ மட்டும் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாதீங்க, பயங்கரமாக ஃபீல் பண்ணுவீங்க. இன்ஸ்டெட் ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். செகண்ட் ஸ்டெப் என்னன்னா, கோடிங் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. கோடிங்னு சொன்னதும் டைரக்டாக டிஎஸ்ஏக்குள்ளே குதிச்சு கண்ணாப்பின்னு எல்லா சம்ஸையும் சால்வ் பண்ணாமல் இப்போ நான் சொல்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணுங்கள். நிறையா பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, டைரெக்டாக பைத்தான் படிங்க, சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்க தேவையில்லைன்னு. பட் நான் அதை சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன்.
சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப பேசிக்ஸ் கண்டிப்பாக லேர்ன் பண்ணியே ஆகும். இது நான் ஏன் சொல்கிறேன்னாங்க, ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. ஜோகோ மாதிரியான பிக் டெக் கம்பெனிஸ் அவங்களுடைய இனிஷியல் ரவுண்டில் ஏன் சி ப்ரோக்ராமிங் கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க? என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் பேசிக் ஃபண்டமெண்டல்ஸுங்க. லேர்ன் பண்ணிக்கோங்க, ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. அண்ட் அது முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய காமன் மிஸ்டேக் என்னன்னா, டைரக்டா டிஎஸ்ஏ ப்ராப்ளம் சால்விங் மாஸ்டர் பண்ண போறேன்னு லீட் கோட்ல இருக்கக்கூடிய ரேண்டம் கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுவாங்க. தௌசண்ட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணுவாங்க. அவங்களால ஒரு கோடிங் ரவுண்டு கூட கிளியர் பண்ண முடியாது. ஆஸ் அ ரிசல்ட் வேலை இல்லாமல் இருப்பாங்க. இதே மிஸ்டேக்கை நீங்க பண்ணாம டிஎஸ்ஏ ப்ராப்ளம் சால்விங் கொஸ்டின்ஸை ரேண்டமாக சால்வ் பண்ணாம பேட்டர்ன் பேஸ்டு கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு கை கொடுக்கும். இதுக்கு ஸ்டைவர்ஸ் A to Z டிஎஸ்ஏ ஷீட்டை ரெஃபர் பண்ணி பாருங்க. இவரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா டீடைல்டா எல்லா பேட்டர்ன்ஸுமே கவர் பண்ணியிருப்பாரு. இவரு டீச் பண்ணியிருக்க டாபிக்ஸ் நீங்க கவர் பண்ணாலே லைக் என்ன பிக் டெக் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் உடைய இன்டர்வியூஸையும் ஈஸியாவே கிராக் பண்ண முடியும். நீங்க டிஎஸ்ஏ கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு நான் சஜஸ்ட் பண்றது ஒன்னு C++ படிங்க, இல்ல ஜாவா படிங்க. அண்ட் உங்களுக்கு ஆல்ரெடி சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்கள் லேர்ன் பண்ணுறதுனால C++ ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். அதை கூட நீங்கள் லேர்ன் பண்ணலாம். அண்ட் இவரும் C++ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் தி கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணுவார் டிஎஸ்சியில். அண்ட் நிறைய பசங்க பண்ணுற இந்த 2 மிஸ்டேக்ஸை நீங்களும் பண்ணாதீங்க. என்னன்னா, ஃபஸ்ட்டு எல்லா வீடியோஸையும் பார்ப்பாங்க, பட் ப்ராக்டிஸ் பண்ணவே மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வேஸ்ட் ஆஃப் டைம். செகண்ட் ஒன் என்னன்னா, ஃபுல் டெடிகேஷனோட 400 ப்ராப்ளம்ஸ் கிட்ட ப்ராப்பராக வீடியோஸ் பார்த்து லேர்ன் பண்ணுவாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, பட் ஸ்டில் அவங்களால கோடிங் ரவுண்ட் கிளியர் பண்ண முடியல. ஏன்னு கேட்குறீங்களா? ப்ராப்பர் ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி இல்லாதனால தான். நீங்கள் ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணுறீங்கன்னா, அது உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா, சொல்யூஷன் பார்த்து லேர்ன் பண்ணிட்டு சால்வ் பண்ணுறீங்கன்னா, ஒரு நோட்டில் ஒரு சிம்பிள் லாஜிக் உங்களுக்கு புரியுற மாதிரியான ஒரு ஷார்ட் நோட்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த கான்செப்ட் உங்களுக்கு மறக்கவே மறக்காது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ், ஒரு ப்ரோ டிப் நான் சொல்றேன். என்னுடைய ஓன் இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ்ல கத்துக்கிட்ட விஷயம் என்னன்னா, மோஸ்ட் ஆஃப் தி கோடிங் இன்டர்வியூஸ்ல நீங்க இந்த கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு முன்னாடி உங்களை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. நான் ஏன் அந்த சொல்யூஷனை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சால்வ் பண்ண சொல்றேன்னா, இங்க அவங்க உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை செக் பண்ணுவாங்க, உங்களுடைய கான்ஃபிடன்ஸை செக் பண்ணுவாங்க, அண்ட் இங்க எந்த அளவுக்கு இனிஷியேட் பண்றீங்கன்றத பத்தியும் செக் பண்ணுவாங்க. மோஸ்டா கம்பெனிஸ்ல இந்த மாதிரி விஷயங்களும் ஹைலி எதிர்பார்ப்பாங்க. அதனால ரெடியா இருந்துக்கோங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ், எப்படி டிஎஸ்ஏ ப்ராப்ளம் சால்விங்கை ப்ராப்பராக மாஸ்டர் பண்ணுறதுன்னு நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதை பற்றியான டீட்டெயில்டு வீடியோ நான் ஒரு ஃபியூ டேஸில் நான் வந்து கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் ஒன்ஸ் நீங்கள் டிஎஸ்ஏ லேர்ன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு டெவலப்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நான் எல்லா ஃப்ரெஷர்ஸ்க்கும் ரெக்கமெண்ட் பண்ணுற விஷயம் என்னன்னா, ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். இன் ஸ்பெசிஃபிக்காக நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, மெர்ன் ஸ்டாக் டெவலப்மெண்ட். பிகாஸ் வித் ப்ராப்பர் கைடன்ஸ் அண்ட் மென்டர் சப்போர்ட்னால ஒரு 2 to 3 மந்த்ஸ்லயே மெர்ன் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டை மாஸ்டர் பண்ணிட முடியும். அண்ட் உங்களாலையும் ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷனை கிரியேட் பண்ண முடியும். உங்களுக்கு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கம்ப்ளீட் ரோட் மேப், ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மேலே ஐ பட்டனை செக் பண்ணி பாருங்க. ஒரு கம்ப்ளீட் டீடைல்டு ரோட் மேப் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். நீங்க ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ணும் போது ஏஐ டூல்ஸை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய லேர்னிங்ஸ்க்கு. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட், நீங்கள் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டை கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணதுக்கு பிறகு வேரியஸ் ஏஐ டூல்ஸ்லாம் இருக்குது, அதையும் லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் உங்களுடைய ரெஸ்யூமில் ஏஐ டூல்ஸையும் நீங்கள் மென்ஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான அட்வான்டேஜ் ஆஸ் கம்பேரிட்டிவ் டு அதர் ஃப்ரெஷர்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு வேல்யூபிளான இன்ஃபர்மேஷனை கொடுக்குற எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. 4th ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப். அண்ட் நிறைய பசங்க இந்த விஷயத்துல தான் கோட்டை விட்டுறாங்க. அதாவது ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் போர்ட்ஃபோலியோ. ப்ராஜெக்ட்னு சொன்னதும் நிறைய பேத்துக்கு தோணக்கூடிய விஷயம் டு டூ ஆப்,
calculator or weather checking application or இன்னமும் basic level of applications. இதே மாதிரியான ப்ராஜெக்ட்ஸை பண்ணி உங்கள் இன்டர்வியூவில் ப்ரொஜெக்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப கஷ்டம். பிகாஸ் as days goes on, காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நிறையா ஃப்ரெஷர்ஸ் நிறையா கோர்சஸ் படித்து அவங்களுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆஸ் அ ரிசல்ட் நிறையா ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் தெரியுது. இதில் நீங்கள் எப்படி உங்களை யூனிக்காக காட்டணும்னா யூனிக் ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பண்ணணும். நான் சஜஸ்ட் பண்ணுறது 4 ஃபுல் ஸ்டாக் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்கள். இன் ஸ்பெசிஃபிக்காக ஏஐ சம்மந்தமான ப்ராஜெக்ட்ஸை பண்ணுங்கள். எஸ், அண்ட் உங்களுக்கான ஒரு பியூட்டிஃபுல் போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ணி அதில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்குன்னு ஒரு ப்ராப்பரான கிட்டப் ப்ரொஃபைலையும் மெயின்டைன் பண்ணுங்கள். என்னுடைய கிட்டப் ப்ரொஃபைல் காட்டுறேன் பாருங்கள். நிறையா மினி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் 4 ஃபுல் ஸ்டாக் ப்ராஜெக்ட்ஸும் பண்ணி என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னுடைய போர்ட்ஃபோலியோ. இன்னமும் நீங்கள் க்ரியேட்டிவாக சூப்பராக யூனிக்கான போர்ட்ஃபோலியோவும் நீங்கள் பண்ணலாம். நான் உங்களுக்கு சொல்கிற மாதிரி எனக்கு யாராவது ஏஐ ஃபுல் ஸ்டாக் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுன்னு சொல்லியிருந்தா நார்மல் ஃபுல் ஸ்டாக் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணதையும் தாண்டி நான் ஏஐ சம்மந்தமான ஃபுல் ஸ்டாக் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணியிருப்பேன். எனக்கு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை, உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதனால் ஏஐ சம்மந்தமான ஃபுல் ஸ்டாக் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணி உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் இன்டர்வியூ டைமில் ஒரு ஹியூஜ் அட்வான்டேஜாகவே இருக்கும் உங்களுக்கு. ஆஸ் அ ஃப்ரெஷராக என்ன மாதிரியான ஏஐ ஃபுல் ஸ்டாக் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணலான்னு ஒரு டீட்டெயில்டான வீடியோ இன்னும் ஒரு ஃபியூ டேஸில் நான் லான்ச் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 5th ஸ்டெப் என்னன்னா பர்சனல் பிராண்டிங். சொல்லப்போனால் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி தான் நான் ஃப்ரெஷராக ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருந்த டைமில் எனக்கு என்ன தேடி 5 இன்டர்வியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிச்சு. அதுவும் 25,000 to 35,000 per month சேலரி ரேஞ்சில். சொல்லப்போனால் இதுக்கு நான் என்னுடைய லிங்க்டின் ப்ரொஃபைலை தான் பக்காவாக யூட்டிலைஸ் பண்ணது. எப்படின்னு தானே கேட்குறீங்க? என்னுடைய லிங்க்டின் ப்ரொஃபைலை ப்ராப்பராக ப்ரொஃபஷ்னலாக ஆப்டிமைஸ் பண்ணேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக 5 to 6 போஸ்ட் ரெகுலராக போஸ்ட் பண்ணுவேன். நான் லேர்ன் பண்ணுற விஷயங்களை ப்ளஸ் என்னுடைய ப்ராஜெக்ட்ஸ் கிட்டப் ப்ரொஃபைலில் நான் பண்ண மினி ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே வந்து லைக் ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் மாதிரி பண்ணி அதை நான் வந்து லிங்க்டின்ல போஸ்ட் பண்ணுவேன். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நிறையா சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் அண்ட் ஃபவுண்டர்ஸ் கூட லிங்க்டின்ல கனெக்ட் பண்ணுவேன். அவங்க போஸ்ட் பண்ணுற போஸ்ட்டுக்கெல்லாம் நான் ரியாக்ட் பண்ணுவேன், கமெண்ட் பண்ணுவேன். இதெல்லாம் நான் ஏன் உங்களை பண்ண சொல்கிறேன்னா, ரெக்ரூட்டர்ஸ் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆர் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்னு சர்ச் பண்ணாங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் டாப்பில் வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் இந்த எக்ஸாக்ட் ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் எனக்கு 5 இன்டர்வியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிச்சு. லிங்க்டினை நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணாலே போதும், ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் தேடி போகணும்னு அவசியம் இல்லை, உங்களை தேடி வரும். அண்ட் 6th ஸ்டெப் என்னன்னா ப்ராப்பர் ஜாப் சர்ச் ஸ்ட்ராட்டஜிஸ். நிறைய பேர் நிறைய வெப்சைட் சொல்லுவாங்க, இதில் ஜாப் அப்ளை பண்ணுங்க, இதில் அப்ளை பண்ணுங்க. எனக்கு ஒர்க் அவுட் ஆன 2 ஜாப் போர்ட்டல்ஸ்னா உங்களுக்கும் தெரியும், லிங்க்டின் அண்ட் நாக்ரி. லிங்க்டின் அண்ட் நாக்ரி ப்ரொஃபைலை ப்ராப்பராக ஆப்டிமைஸ் பண்ணி டெய்லி பேசிஸில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்களே ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க, உங்களுக்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்டர்வியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வர ஆரம்பிக்கும். அண்ட் ஜாப் சர்ச் ஸ்ட்ராட்டஜி பற்றி பேச ஆரம்பித்தோம்னா பேசிக்கிட்டே போகலாம். நிறைய டாபிக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்ட் ஆல்ரெடி வீடியோ ரொம்ப லென்த்தாக வந்திருக்கும், இதை பற்றியும் பேசினா ரொம்ப பெருசாக போயிடும். அண்ட் இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு இந்த எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜாப் சர்ச்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ உங்களுக்காக கிரியேட் பண்ணுறேன். டியர் ஃப்ரெஷர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், சொல்லப்போனால் நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கிராஜுவேட், நான் ஐடி பேக்ரவுண்ட் தான். இப்போ நான் சொன்ன எக்ஸாக்ட் ரோட் மேப் ஃபாலோ பண்ணி தான் என்னால் ஐடியில் ஜாப் எடுக்க முடிஞ்சிச்சு. என்னால் முடியும்னா ஏன் உங்களால் முடியாது? கான்ஃபிடென்ஸை விட்டாதீங்க, டீமோட்டிவேட் ஆகாதீங்க. ஃபுல் கான்ஃபிடென்ஸோடு ஃபுல் மோட்டிவேஷனோடு படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களுடைய ட்ரீம் ஐடி ஜாபில் லேண்ட் ஆவீங்க. ஆஸ் அ ஃப்ரெஷராக உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கான கம்ப்ளீட் ரோட் மேப், ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் அண்ட்
மெர்ன் ஸ்டாக் டெவலப்மெண்ட் படிக்கிறதுக்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் உங்களை இங்கே மீட் பண்ணுறேன்.